ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான். கோவில் ஸ்டைல் புளியோதரை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், தனியா, வெந்தயம், கடுகு. வெந்தயமும் கடுகும் நீங்கள் போடுற மற்ற ஐட்டத்தை விட பாதி கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ இதனால் வறுத்து விட்டுருங்க. 2 வரமிளகா சேர்த்து அதையும் வறுத்து விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கைப்பிடி அளவு வேர்க்கடலை எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுருங்க. இதெல்லாம் வறுபட்டதும் கருவேப்பிலையும் வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி இதில் சேர்த்துருங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு கலக்கி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடி இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க, கெட்டியாகிற வரைக்கும். இப்போ நம்ம சாப்பாடை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. கிரேவியும் சாப்பாடும் ஒன்றோட ஒன்று நல்லா ஃப்யூஸ் ஆகி புளியோதரை ரெடி ஆகிற வரைக்கும். இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் நிறையா ரெசிபிஸ் சிம்பிளாக போடுவேன். இது உங்கள் குழந்தைகளோட லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.